டி.கே. பாலச்சந்திரன் ஒரு நடிகர் இருந்தார் கம்யூனிஸ்ட் கட்சியில. ஸ்டாலின் தெரியும் தானே? அவரு வீட்டுக்கு வர சொல்லியிருக்கிறார் ஜீவானந்தத்தை. இவர் வேகன்னு ஒரு வெயில நடந்து போயிருக்காரு ஜீவா, கையில பெரிய பையோட. பாலச்சந்திரன் மேல இருந்து பார்த்து ஓடி வந்து, என்ன ஜீவா வரும்போது ரிக்ஷால வந்திருக்கலாம்னு, அதுக்கு காசு இருந்தா தான் நான் பஸ்ல வந்திருப்பேன்னு இருக்காரு. தாம்பரத்துல இருந்து நடந்தே போயிருக்காரு. கையில ஒரு பெரிய கட்டி இருந்திருக்கு, பாலச்சந்திரன் காமிச்சிருக்காரு. பாலச்சந்திரன் நான் மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போறேன்னு சொன்னா, நீங்க எல்லாம் செலவழிக்க கூடாது, நான் பாத்துக்கிறேன். எப்படி ஆளு? ரயில்ல இரவு முழுக்க ரயில பயணம் செஞ்சிருக்காரு. பசி இருந்திருக்கு, சாப்பிட இருந்தாள் ஜீவா. கையில பணம் இருக்கு. ஒரு தோழன் கேட்டிருக்கான், ஏன் சாப்பிடாம வந்தீங்க? ஒரு டீ வாங்கி கொடுத்துருக்காரு ஸ்டேஷன்ல. என்ன சாப்பிடல, காசு இல்லைன்னு இருக்கிறாரு. கையில காசு வச்சிருக்கிறீங்களா? அது கட்சி தோழன் வசூல் பண்ணி கொடுத்த காசு, அது கட்சி அலுவலகத்துல சேர்க்கணும், அதை தொடக்கூடாது. ஜீவானந்தம். எங்க ஊர்ல பையன் கேட்கான், இப்படி எல்லாம் இருந்தானுங்களா என்னாச்சு? எல்லாரும் சேர்ந்து கொண்டுட்டீங்களா அவங்களை எல்லாம் கேட்கறான். அடுத்த கேள்வி இதை போடுறான், நீங்க எல்லாரும் சேர்ந்து அவங்களை எல்லாம் ஒழிச்சு போட்டு கண்டவனை எல்லாம் கொண்டு எங்கள்ட்ட காமிச்சு விட்டீங்களேங்கிறான். எப்படி? பெருந்தலைவர் காமராஜர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தாம்பரம் பகுதிக்கு அப்பை தொடக்கப்பள்ளிய கட்டிடத்தை திறந்து வைக்க காமராஜர் போறார். காரை நிறுத்துறாரு. எப்பா ஜீவா அங்கதானே இருக்கிறான், எங்க இருக்கிறாங்கிறார். இங்கதான். அவர் இறங்கி வேட்டியை மடிச்சு கட்டி சாக்கடையெல்லாம் தாண்டி போனா இவர் படுத்திருக்கிறார், உடல் சரியில்லை. என்ன காமராஜுங்கிறாரு, என்னடா உடம்பு சரியில்லையா? இந்த மனைவியை கூப்பிட்டு சொல்றாரு, மருந்து வாங்கி கொடுத்தியாமா? இல்ல காசு இல்லையா? இப்ப நான் கொடுத்தாலும் வாங்க கூடாது மனைவன், அவனுக்கு கொடுத்துருவேன், வாங்க கூடாதுமா. நான் என்ன பண்றேன், இந்த மருந்துக்கு இந்த தாம்பரம் இந்த சேரியில இருக்கிற அவ்வளவு பேருக்கு மருந்து வாங்கி கொடு காமராஜ் போதுன்றார். காமராஜ் சொன்னாரு, இந்த அவை தொடக்கப்பள்ளியை தொடக்கி வைக்க போறேன்டா, நீ வரலையா ஜீவாங்கிறாரு. இல்ல அதை துவக்க விழா நடத்தினோடனே நான் தாங்கிறாரு. அப்ப நீ வந்துருங்கிறாரு, நீ போன ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வரேங்கிறாரு ஜீவா. அவரு காமராஜ் காத்துட்டு இருக்காரு, ஜீவா வரேன்னு இருக்கான், வரட்டும். ஏன்னா அவருக்கு தானே தெரியும் இவர் யாருன்னு. ஜீவா அரை மணி நேரம் கழிச்சு போறாங்க, ஏன் ஜீவா அரை மணி நேரம் தாமதமா வந்தேன்னு. ஒத்த வேட்டி தாண்டா இருந்தது காமராஜ், துவைச்சு காய போட்டிருந்தேன், கெட்டிட்டு வர்றதுக்கு தாண்டா அரை மணி நேரம். இப்ப வேட்டியை எங்க அவுத்து வைக்கிறான்னே தெரியலையே. அவன் ஒரு வேட்டியோட வாழ்ந்திருக்கானே ஜீவானந்தம். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய ஆளு. அவர் மனைவிக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்தாரு காமராஜ். அது அவருக்கு தெரிய விடாம கடைசீர அவர் நண்பர்களை பூரா கூட்டு சொல்லிட்டாரு, காமராஜ் உங்களை எல்லாம் கும்பிட்டு கேட்டுக்கிறேன்டா, அவளுக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்துருக்கான். அவன் ரொம்ப சங்கடப்படுறான். அவன் எல்லாம் சங்கடப்பட்டா நமக்கு ஆகாதுடா, அவன் எல்லாம் பாடுபட்ட அந்த நாட்டு விடுதலைக்காக, யாரும் அவன்கிட்ட சொல்லிடாங்கன்னு காப்பாத்திருக்காரு அந்த ரகசியத்தை. நினைச்சு அப்படி தலைவர்கள். காந்தி சீடர். அவர் காந்தி சீடராக இருந்து பெரியாரின் தோழனாக மாறினார். பகத்சிங் நான் ஏன் நாத்திய நானேன்னு எழுதினேன் அந்த கட்டுரையை இவர் அச்சிட்டு வெளியிட்டது தானே ஜீவா உள்ள போயிட்டார். தந்தை பெரியார் தானே விடுதலை பண்ணி கொண்டு வந்திருக்காரு ஜீவாவை. தந்தை பெரியார் சொல்றாரு, எதிரிகளும் தன்னுடைய கருத்தை ஏற்றுக்கொள்வது போல அவர்களையும் முற்றிலும் தன் பக்கம் மாற்றுகிற திறமை தமிழ்நாட்டில் ஜீவானந்தம் ஒருவனுக்கே உண்டுன்னு பெரியார் சொல்லியிருக்காரு. சர்தானா ஸ்டாலினுடைய செய்தி. அவன் தலைவன் சாகிற வரை ஏழையா இருந்திருக்கான். எனக்கு என்ன இவங்களெல்லாம் பார்த்த ஆசை பெரிய ஆச்சரியம்னா, இருந்தவன்லாம் இழந்திருக்கான், இல்லாதவன் போறா இல்லாதவனாவே செத்துருக்கான். அதான் அந்த தலைவர்கள். இருந்தவன்லாம் இழந்திருக்கான், இல்லாதவன்லாம் இல்லாதவனாவே தான். எப்படி ஆளு ஜீவானந்தம். கடைசியில என்ன ஆயிடுச்சுன்னா, தாம்பரத்துல இருக்க அந்த நிலத்தை பூரா ஏழைகளுக்கு கொடுக்கணுங்கிறாரு ஜீவா. அங்க ஒரு காங்கிரஸ்காரரு அவரு குறைய கொடுங்கிறாரு. ஜீவா கொஞ்சம் அதிகம் கேட்கிறாரு. அந்த காங்கிரஸ்கார வீட்டுக்கு யாரு முதலமைச்சர் காமராஜர் வர்றாரு. ஜீவா கூட்டு வாங்குறாங்க, ஜீவா வந்துடும்ல. அப்ப அந்த காங்கிரஸ்கார தலைவர் காமராஜர் சொல்றாரு, ஜீவா சொல்றாருங்க நீங்க என் சட்டப்பையில இருக்கிறீங்கன்னு சொல்றாருன்னு. காமராஜ் கோபப்படல, சிரிக்கிறாரு. சொன்னானா, அவன் சொல்லாம யார் சொல்றதுன்னு நம்மள, அவனுக்கு சொல்ல உரிமை இருக்குதுன்னு சொல்றான். சரி, அடுத்த நிமிஷம் சிரிச்சுக்கிட்டே, நீ தான் எங்களை விட்டு போயிட்டே இல்ல, அப்புறம் நான் எப்படி உன் சட்டா பாக்கெட்ல இருப்பேன், இவன் பாக்கெட்ல தானே இருப்பேன், உனக்கு என்ன செய்யணும்னு சொல்லியாட்டாங்க. அப்ப சொல்றாரு ஜீவா, குண்டக்குடி அடிக்கிறாரு காமராஜ், இந்த இது பரங்கி மேல பக்கம் ஒரு நிலம் தர்றேங்கிறாரு, இந்த விடுதலை போராட்ட வீரர்கள் இருக்காங்களா தியாகி, இவனுக்கு பூரா அங்க ஒரு நகரம் அமைச்சு கொடுக்கலாம் நான் நினைக்கிறேன், நீ என்ன சொல்றேன்னு காமராஜ். உடனே காமராஜ், நல்ல திட்டம், நீ உடனே சாமியார்ட்ட பேச என்கிட்ட சொல்லு, நம்ம பண்ணிடுவோங்கிறாரு. 2வது நாள் ஜீவா இல்ல. மரணமடைகிறது போது மனைவிக்கு சொல்ல வச்சிருக்காரு பத்மாவுக்கு. அடுத்து என்ன சொல்லிருக்கா தெரியுமா, காமராஜுக்கு போன் பண்ணிட்டு இருக்காரு. காமராஜுக்கு ஜீவானந்தத்தை சொன்னோமா நம்ம. ராய சொக்கலிங்க இருந்தார்ல தமிழ் கடல், அவங்க சொல்றாங்க
கம்பன் கழகத்துல நாட்டரசங்கோட்டையில இருந்து கும்பகர்ணன் பேசினார் ஜீவா, என்னால மறக்க முடியல. இந்த வருடம் அவர் வாயினால் கம்பன் கேட்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அவருக்குள் இறைவன் அவரை பறித்துக் கொண்டார். இலக்கியம் வாய்த்தது நந்தமக்கோர் மனித பிறவி நாவுக்கரசர் அடி அந்த வரியில பேசப்படுறார் ஜீவா. மதுரையில கூட்டமே என்ன அத மாசியத்தோட சேர்த்து பேசினார் பாருங்க. எப்படி 10 பேர் இருந்தாலும் 3 மணி நேரம் பேசுவார். காரணம் சொல்வாரு, இவன் 10 பேர் 100 பேர்ட்ட சொல்லுவான், 100 பேர் 1000 பேர்ட்ட சொல்லுவான், எல்லாரும் வரணும்னு இருக்குப்பாரு. லாரி வச்சு கூட்டிட்டு வரலையே, இப்ப லாரி நிறைய தூக்கி போட்டு இந்த மாநாட்டிலயும் அவன் தான் இருக்கான், அந்த மாநாட்டிலயும் என்னடான்னு கேட்க, அங்க 100 ரூபா கொடுத்தாங்க, 150 ரூபா கொடுத்தாங்க, நீ 200 ரூபா இங்கேயும் வர்றேன். வாங்குறவன் ஒண்ணு முட்டாள் இல்ல, இவன் முட்டாள் நினைக்கிறான். அவன் தெளிவா இருக்கிறான். நம்மிடமிருந்து போன படம் நம்மிடம் வருகிறது, பல்வேறு வழிகளில் நாம் வாங்கிக் கொள்ள வேண்டியதான். இவனிடம் வாங்க வேணும். ஜீவா ஒரு காந்தியடிகளின் சீடர். காமராஜ் இதுல ஒரு வித்தியாசம் பாருங்க. காந்தியடிகள் தன் குழந்தைகளை சரியாக கவனிக்கல. தேசத்துக்கு தந்தையா இருந்தா தன் குழந்தைகளுக்கு தந்தையா இல்ல. தந்தை பெரியாருக்கு குழந்தைகளே இல்ல. ஜீவானந்தத்துக்கு கல்யாணமாய் குழந்தைகள் இருந்து தான் குழந்தை தன் குடும்பம் அவரும் இல்ல. காமராஜருக்கோ மனைவி இல்லை. எல்லாம் காந்தியின் சீடர்கள். இதுல 2 விஷயம். இதே கருத்துடையவர் தான் ஜீவானந்தம். தந்தை பெரியாருக்கு தான் காமராஜருக்கு. ஆனா அவர் காந்தியை விட்டு விலகல கிடையாது. அங்கே அவர் எப்படி ஆளு? முதலமைச்சரா இருக்கிறாரு, கார்ல புறப்படுறாரு, முன்னால சைரன் ஊதிட்டு போலீஸ் ஜீப் போகுது, நின்றுட்டாரு. அவனை நிறுத்த சொல்லு. ஜீப்பை கூப்பிட்டாரு. என்னான்னு? எதுக்கு சங்கு ஊதிட்டு போறேன்னு? நான் செத்தா போயிட்டேன். என்னான்னு? இல்லைங்க முதலமைச்சர் இருக்கான், இல்ல ஒண்ணு வேணான்னு. இந்த காருக்கு பெட்ரோல், டிரைவர், இன்ஸ்பெக்டர், இந்த செலவெல்லாம் எவன் கொடுக்கறதுங்க? மக்கள் வரி பணம்னு ஒவ்வொரு காசும் பார்த்து செலவழிக்கணும். போனி, எனக்கு ஒரு பயமும் கிடையாது, எனக்கு எந்த பாதுகாப்பும் தேவையில்லை, தனியா போவேன். போ. தனியாக வருகிற நேர்மை அவரிடம் இருந்தது. தனியாக வருவதற்கு நாணயம் அவரிடம் இருந்தது. தனியாக வருவதற்கு உண்மை அவரிடம் இருந்தது. ஆகவே தனியாக வர அச்சம் இல்லை. இப்ப சாமியாருக்கே 12 போலீஸ் பாதுகாப்பு. அவர் தான் நம்ம பாதுகாக்க போறாருன்றோம். நான் கேட்டேன், சாமி உங்களுக்கே 12 போலீஸ் பாதுகாப்பு வருது, நீங்க எப்படி எங்களை பாதுகாப்பீங்கன்னா, இந்த போலீஸை வைத்தே உங்களையும் பாதுகாப்பேன்கிறார் அவர். ஆனா போலீஸ்காரன் என்ன சொல்றான்? என்னைக்காவது நான் தான் சுட போறேன் இவனை, எந்த ராத்திரி எங்க போறானே தெரிய மாட்டேங்குது, கண்ட விஷயத்துக்கெல்லாம் பாதுகாவெல்லாம் நிக்க வேண்டி இருக்குது இவனுக்கு. அவன் டென்ஷனா இருக்கான். எது? பெரியாரின் சீடர்கள் சரியாக இருந்திருந்தால் சதுர்வேதியின் முதுகிலே கை வைத்து தள்ளுகிற காவல்துறை ஜெயேந்திர சரஸ்வதி மீது கை வைக்காத காரணம் என்ன? கற்பழிப்பு குற்றங்களுக்கும் கொலை குற்றத்துக்கும் ஆளான ஒரு துறவியை போலீஸ் தொட மறுக்கிறது. போகிற காவல்துறை ஆணையாளர்கள் காலிலே காலணியே இல்லாமல் போய் அவரை வணங்குகிறார்கள், அவளை சாமி சாமி என்கிறார்கள். ஆனால் 4 வேதங்களை முறையாக கட்ட ஆசாரி குலத்திலே, விஸ்வகர்ம குலத்திலே ஒரு சாதாரண சாமானியனாக பிராமணர் அல்லாதவனாக பிறந்த சதுர்வேதி இருக்கிறானே, அவனை முதுகிலே கை வைத்து போலீஸ் தள்ளுகிறது. எங்கே பெரியார்? நான் கேட்டேன் ஒரு போலீஸ்காரன், ஏன்டா அந்த சாமியை தொடமாட்டேங்கிறீங்க? அது தீட்டுங்கிறான். அவருக்கு ஆடான இல்ல, எனக்கு தீட்டியா? இவ்வளவு தப்புன போயில தொட்டு எனக்கு தீட்டு வந்துடக்கூடாது. போலீஸ் திருச்செந்தூருக்கு வந்திருக்காரு பெரியவர் காமராஜ். டிபியில படுத்திருக்காரு. அவருக்கு தாங்க முடியல. காத்தே இல்லடா, கட்டில தூக்கி கடற்கரையில போட்டுட்டாரு. முதலமைச்சர் கடற்கரையில கட்டில படுத்து கிடக்கிறாரு. என்ன அங்கயான்னு? ரொம்ப நாள் அப்படித்தான்டா படுத்து கிடந்தேன்றாரு. இப்ப பிறக்கும் போதே ராஜராஜ சோழனுக்கு பிறந்தேன்றானே. பொய்யும் புலையும் அநியாயத்துக்கு சொல்றானுங்களே. அவர் வெளிப்படையா சொல்றாரு, நான் கடற்கரையில கிடந்தவன் தானடா. இப்போ இன்னும் பெரிய விஷயம் பண்ற நீ. திருநெல்வேலியில சங்கர் ரெட்டியா இருந்தார், அண்ணனுக்கு தெரியும், நாங்குநேரி எம்எல்ஏ. ரத்னா டாக்ஸின் ஒரு சினிமா திறந்து பார்வதினு ஒண்ணு கட்டுறாரு. அப்ப பசுபதி திருநெல்வேலி கலெக்டர். நாளை கழிச்சு காமராஜர் திறக்க போறாரு முதலமைச்சர். கலெக்டர் லைசன்ஸ் கொடுக்க மாட்டேன்ட்டான். பெயிண்ட் காயில, வயரிங் சரியில்லை, தரமாட்டேன்ட்டான். எல்லா அரசியல் கட்சியும் தப்பான 1-2 பேர் இருப்பான்ல அந்த காலத்துல. அதுல ஒருத்தன் கலெக்டர் முதலமைச்சர் காமராஜ் திறக்க வராரு தெரியுமான்னு இருக்கான். அவன் சொல்லிட்டான் கலெக்டரு, நான் நினைச்சா கலெக்டர் ராஜினாமா பண்ணிட்டு முதலமைச்சரா வந்துருவேன், உங்க காமராஜ் நினைச்சா கலெக்டரா வர முடிய மாட்டான். என்னது? இவர் இறங்கியாச்சு பெரியவர். என்ன தியேட்டர் திறக்கலாமா அப்படிங்கிற. ஐயா அதுக்கு லைசன்ஸ் கொடுக்கல. கொடுக்காட்டானா நான் திறந்து வச்சு போறேன், லைசன்ஸ் கொடுத்த அப்புறம் நடத்திக்கோ. லைசன்ஸ் கொடுக்கலையா அப்படிலாம் கேட்கல. அப்புறம் அந்த ஐயா என்ன இந்த கலெக்டர் மரியாதை எல்லாம் பேசிட்டான், நீ அவனை மதிச்சியா? கேட்டேன் ஐயா என்ன சொன்னான்னு. முதலமைச்சர் வரான்னு சொன்னேன். அது ஏன் சொன்னேன்னு,
நீ வியாபாரத்துக்கு சினிமா தேட்டர் கேட்டிருக்க, ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏங்க நான் திறக்க வந்திருக்கேன், அவன்கிட்ட போய் அதெல்லாம் சொல்றேன்னு என்ன சொன்னான்? நான் முதலமைச்சர் சொன்னேன். அவன் சொன்னா, நான் ராஜினாமா விட்டு முதலமைச்சராரு, உங்க தலைவர் காமராஜ் நினைச்சா கலெக்டரா முடியுமான்னு கேட்காயான்னு சிரிக்கிறாரு. 10 நிமிஷம் கேட்டானா ஏண்டா என்ன கேவலப்படுத்திருக்கிறியான்னு. அவன் சொன்னது சரிதானே, நான் கலெக்டரா முடியுமாடா? கூமுட்ட போயில கூமுட்ட அவன் கேட்ட சரிதானே. அவர் என்ன பெருமைப்படுறாரு, இந்த ஜனநாயகத்தானடா நாங்கெல்லாம் சிறையில் இருந்தோம், இந்த ஜனநாயகத்திற்கு எவனும் நின்று வெற்றி பெற்று முதலமைச்சராக வர முடியும் என்கிற ஜனநாயகத்திற்கு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவன் ஐஏஎஸ் வரணும்னு ஆசைப்பட்டேன், வந்திருக்கானுங்க, அவன் சொல்றது நியாயம் தானே. இப்ப கலெக்டர் மர்டர் என்னது? இவரு இந்த சண்டாள மறுனா காலையில காமராஜ் ஒரு முதலமைச்சர் இருந்த இடத்துல இருந்து மாவட்ட ஆட்சியரை கூட்டு விடலாம், இவரு பங்களாக்கு போயிட்டாரு பாளையங்கோட்டைக்கு. கலெக்டர் எதிர்பார்க்கல, ஒருத்தன் ஓடி போய் சொன்னா சிஎம் வர்றாருன்னு. இவர் கலெக்டர் வெளியே வந்து நிற்கிறார். உள்ள போங்க தம்பி, நான் வர்றேன், உங்களை பார்க்க தான் வர்றேன்னு. நீங்க படிச்ச பிள்ளைகள்னா நேர்மையா நாணயமா இருக்கணும், அதுக்கு தான் நாங்க ஜெயில கிடந்து வெந்தோம். நீங்க தப்பா நடந்துடக்கூடாது, நீங்க நடந்தான் சரி என்ன மாறிடாங்க, திருட்டு போயில வந்து மிரட்டுவான், அதுக்கெல்லாம் மாறிடக்கூடாது. எனக்கு போன் பண்ணிருங்க, என்ன ஒரு காப்பி கொடுங்க, தம்பி படிக்குதா படிக்க வைங்க, கட்டுமா. முன்னால 100 கார் பின்னால 100 கார், எதுக்குடா போகுதுன்னு ஒண்ணுமே தெரியல. பின்னால 100 களவாணி முன்னால 100 களவாணின்னு தானே அர்த்தம். திருடம் போறான். நீங்க என்ன முதலமைச்சர் எப்படி மனுஷன்? சென்னையில மாணவர்களை ஒரு கண்டக்டர் அடிச்சுட்டான், பெரிய ஊர்வலம் கோட்டைக்கு வந்துட்டாங்க. ஒரு முதலமைச்சர் கீழே வந்தாரு, என்ன யாருனாரு? ஒரு கண்டக்டர், எப்ப அந்த கண்டக்டர் எந்த ரூட்டு கேளு டிஸ்மிஸ் பண்ணிட்டாரு. பையங்க பூரா தலைவர் காமராஜ் வாழ்க வாழ்கன்ட்டு போயிட்டான். 1 மணி நேரம் கழிச்சு அந்த கண்டக்டர் வந்து நிக்கிறான் ரூம்ல. எந்த ஊர் கண்ணு? செங்கல்பட்டு. எத்தனை பேர்? 7 பேர். எத்தனை பேர்? நான் தான். என்ன பிள்ளை பள்ளிக்கூடத்துல சண்டை போடலாமா? கிறுக்கு ஐயா டிஸ்மிஸ் பண்ணிட்டீங்களாமே, அப்படி சொன்னா தானே அவன் போவான். நீ போய் வேற ரூட்ல வேலை பாருங்க. இது படிப்பல்ல பெரியவர்களே, அறிவு. படிப்பு வேறு அறிவு வேறு. படிப்பு அறிவை தராது, அறிவு இருக்கணும், படிக்கணும். மற்ற தலைவனா பிரச்சனை உண்டு பண்ணிடுவான். இதே பெரிய சிக்கலாகி பஸ் அவனுக்கு உடைச்சி இவன் உடைச்சி தீய வச்சு கொளுத்தி 10 நிமிஷம். எப்படி தலைவர்? காமராஜர் என்ன மெத்த படித்தவரான்னு கேட்டாங்க. சிரிச்சுட்டே சொன்னார் ஒரு மேடையில, நான் எவன்டையும் படிச்சவனே சொல்லலையே, எதுக்கு இதையே சொல்லிட்டு இருக்கானுங்க. நான் சொல்லலை, நான் எங்கேயா சொன்னேன் நான் படிச்சேன்னு, ஏன்டா அதே சொன்னானுங்க சொன்னாரு. இந்த தாமிரபரணி ஆறு எந்த இடத்துல உற்பத்தி ஆகிறது என்று எனக்கு தெரியும். இந்த தாமிரபரணி ஆறு எந்த ஊர்களின் வழியாக ஓடுகிறது என்று எனக்கு தெரியும். அந்த தாமிரபரணி ஆற்றிலே எத்தனை இடங்களில் அணை கட்டி இருக்கிறார் என்று தெரியும். அந்த அணையை கட்டியவர் யார் என்று தெரியும். அதற்கான செலவு எனக்கு தெரியும். அது எந்த வருடத்திலே கட்டப்பட்டது என்று தெரியும். இந்த ஆறு ஓடுகிற பாதையில் எங்கெல்லாம் பாலங்கள் இருக்கின்றன என்று எனக்கு தெரியும். அந்த ஆற்றிலிருந்து எத்தனை குளங்களுக்கு பாசன வசதி பெறப்படுகிறது என்று எனக்கு தெரியும். அந்த குளங்கள் எல்லாம் என்னென்ன வரி ஆயத்தீர்வு என்ன என்று எனக்கு தெரியும். இந்த தாமிரபரணி ஆறு ஓடுகிற பகுதியில் எந்தெந்த பகுதியில் என்ன பொருள் விளைவிக்கப்படுகிறது என்று எனக்கு தெரியும். ஆனா எனக்கு பூகோளம் தெரியாதுன்னு அறிவு. காந்தியடிகளின் சீடர் அவர் தான் இப்படி சொல்ல முடியும். ரொம்ப நகைச்சுவை உணர்வு மிக்கவர் காமராஜ், பல பேருக்கு தெரியாது. பயங்கரமான கிண்டல்கார். திருப்பூர்ல சத்தார்னு ஒரு புகைப்பட நிறுவனம் இருக்கிறார், வயசாயிட்டு சத்தார், கருப்பா இருப்பார் நல்ல. அவர் இவர் புகைப்படம் எடுக்கிறார். அங்க இருந்து ஒரு 10-20 படம். காமராஜ் அப்படியே நின்றுட்டாரு. இந்தா எதுக்கு எடுக்கிறேன்னு ஒன்னு எவனாவது பார்க்க போறானா? ஏன்னா அவரும் இருப்பான் இவரும் இருப்பான். இதுக்கு எதுக்கு 10 போ திரும்புறே சிரிக்குது. உட்காருனே கிருக்கேன் போட்டோ என்ன போட்டோ எடுக்கிறான் பாரு. அவனு நானும் பாக்குற மாதிரியா இருக்கிறோம். என்ன இப்ப போட்டோவுக்கே போஸ் கொடுக்குறானே. பேனா வச்சு எழுதுன மாதிரி, டெலிபோன் வச்சு பேசுற மாதிரி, நடந்து வர்ற மாதிரி, விளக்கு மாத்த கொண்டு அடிக்கிற மாதிரி. என்னங்கடா புகைப்படத்துக்கு அந்த கிண்டல். ஜெமினி கணேசன் சாவித்திரி யுத்த நீதி கொடுக்க வீட்டுக்கு போயிட்டாங்க, திருமணப்புல கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த போட்டோக்காரர் சும்மா இருக்கணும்ல, அப்படின்னு இல்லைங்க இப்படி இல்லைங்க. போஸ் கொடுக்க அவங்களுக்கு சொல்லி கொடுக்காங்கிறார். என்ன ஒரு பெரிய செய்திங்க என் வாழ்க்கையில் நான் பட்டது. நான் 68 நகர காங்கிரஸ் செயலாளர் ஆயிட்டேன். அதனாலதான் எங்க தலைவர்கள் யாருக்குமே என்ன தெரியாது. இப்போ அப்பமே ஆயிட்ட மத்தியிலா இவனுக்கு தெரியாது. அப்ப இவர் தோத்து 6 மாசம் கழிச்சு பேச வர்றாரு. அப்போ வேற ஒரு தலைவர் வந்தார். அவரை வந்து சிலப்பதிகாரம் பேசுகிறது, சங்க இலக்கியம் பேசுறலாம். அந்த கட்சிக்காரங்க சொல்லிவிட்டாங்க. எனக்கு ஒரு வேகம். உடனே நான் பையங்களை தயார் பண்ணி உண்மை பேசுகிறது, சத்தியம் பேசுகிறது, நேர்மை பேசுகிறது, நாணயம் பேசுகிறது தலைவர் காமராஜர் பேசுகிறார். ஊருக்குள்ள கூட்டம் போட்டுட்டோம். 67 அடி உயர குடிக்கம்பு போட்டு அதுல சீரியல் லைட் போட்டு சீரியல் லைட் அருந்து உழுந்து மறுநாள் காலையில் அவர் வராரு. ஒரு முருகன் ஒரு பையன் மேலே ஏறி இரவு கட்டிட்டான்.
இந்த வந்தே மாதரங்கிற கோஷத்துக்கு உண்டான அந்த கோஷம் போட்டு இவர் வந்தவனே கேட்கிறாரு, ஊருக்குள்ள கூட்டம் போட்டு யாருக்காங்கிறாரு. இது மாவட்ட தலைவர் தப்பிச்சிட்டாரு விவரமா, இந்த பையன்தான்ட்டாரு. என்ன உனக்கு அறிவு இருக்காரு. அவங்க போட்டா அவன் போடுவான்னு. ஆற்று மணல்ல கூட்டம் போட்டா ஊர் மக்களுக்கு இடைஞ்சலா இருக்காது. எவன் அரசியல் கேட்க நினைக்கிறானா அவன் மட்டும் வருவான். ஊர் மக்களை இடைஞ்சல் பண்ணலாமா, போக்குவரத்து எல்லாம் பாதிச்சிருப்பேன். என்னடா சின்ன பையில முட்டாப்பு. அப்புறம் இந்த முருகன் ராத்திரி குடி கட்டினால அவனை கொண்டு விட்டான் வரட்ட ஒரு பொன்னாட போத்தனம்னு. என்ன பண்ணான்னு ராத்திரி குடிக்கும் வந்து விழுந்துட்டு இவன் தான் விட்டாரு ஒரு அடி அவனுக்கு. நான் ஆத்துக்கே ஓடிட்டேன். அதுக்கப்புறம் நமக்கு நிக்க முடியாது. இவனை பிடிச்சா ஏறின பயில தேடி அடிக்காரு. நம்மள என்ன பண்ணுவாருன்னு சவாரி நிக்கவே இல்லை. நான் விட்டாரு செவிட்டோட. அறிவு இருக்கான்னு மேல எழுந்து வந்து செத்தா உங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு யாருடா பதில் சொல்றது? ஊரான் வீட்டு பிள்ளைகளை கொண்டு அந்த உடலை சடலங்களை படம் போட்டு ஓட்டு கேட்கிற எச்சில் புத்தி படைத்தவனாக தமிழக மக்கள் இருந்து விடக் கூடாது என்பதற்காக தன் தொண்டனிலே ஒருவன் இறந்து போனால் அவன் தாய்க்கும் தந்தைக்கும் பதில் சொல்வது யார் என்று கேட்ட தலைவர் காந்தி சீடன். நான் 2 மணி நேரம் கழிச்சான் போனேன் உள்ள. ஆனா சிரிப்பு வந்துடும். சிரிச்சாரு. இவருக்கு போய் நான் ஒண்ணும் ஏற சொல்ல சரி அவன் ஏறும்போது தடுத்துக்கலாம்ல. அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரியே கூட்டத்தில் கலாட்டா வந்துட்டு அவருக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க அனுபவம். எழுந்துச்சு போனாருங்க. இந்த ஆம்பளை எல்லாம் அப்படியே இருந்தேன், பொம்பளைகள் போட்டு அப்புறம் போனாரு. கட்டுப்பட்டது கூட்டம். எனக்கு இந்த காந்திட்ட பெரிய ஆச்சரியம் தெரியுமா? மகாத்மா காந்திட்ட ஒத்த வேட்டி இடுப்பு அந்த கிழவனுக்கு மேல ஒண்ணு கிடையாது. பெரிய ஒன்னும் சல்மான் கானும் கிடையாது, அந்த ஆள் வந்து ஷாருக் கானும் கிடையாது, அமிதாப் பச்சனும் கிடையாது, குறைஞ்சபட்சம் தனுஷ் கூட கிடையாது. அந்த ஆள் வந்து அந்த காந்தி ஒரு 5000 பேர் கூட அந்த ஒரு கிழமை பேசி பேசி வச்சிருக்காங்க. ஒரு சத்தம் இல்லாம. சக்தி இல்லையா? சௌரி சௌரால ஒரு போலீஸ் ஸ்டேஷன் எரிச்சிட்டாங்க போராட்டத்தில். அதுக்கு என்ன பண்றாரு காந்தியடிகள்? என்ன முதல் குற்றவாளி அதுல சேருங்கிறாரு. ஐயா நீங்க அங்க இல்லையேங்கிறாங்க. நான் அறிவித்த போராட்டத்தில் தானே வன்முறை நடந்தது, அதுக்கு நான் தான் பொறுப்பு. இப்ப அவருக்கும் எங்கள் கட்சிக்கும் தொடர்பே இல்லைன்னு அறிக்கை விட்டுருவான் மறுநாள். சொல்றாரு அதுக்கு பொறுப்பு நான் தானே. அந்த சீடர்ல தான் காமராஜர். நினைச்சு பாருங்க. ஐயா பிஹெச்எல் கொண்டு வரணும்னு முயற்சி பண்றாரு. செக்நாட்ல இருந்து இந்த விஞ்ஞானி எல்லாம் வந்துட்டான். நம்ம அதிகாரிகள் நல்லவன் பாத்தீங்களா? தமிழ்நாடு கூட சுத்திட்டு ஒரு இடத்துக்கு இடம் இல்லைன்ட்டான். அவன் செக்கோஸ்ல கேட்கிறான், ஆந்திராவுக்கு போறேங்கிறான். காமராஜ் கேட்கிறான், இந்த ஏன் இடம் இல்லைங்கிறேன்னு. என்ன கேட்கிறான்னு. இல்லையா ரயில்வே தண்டவாளம் பக்கத்துல இருக்கணுங்கிறாங்க. அப்புறம் பெரிய காலி, அப்புறம் பக்கத்துல தண்ணி ஆறு வேணுங்க. அவ்வளவுதானே. திருவெரும்பூர் இருக்குல்ல திருச்சியில, அதை காட்டேங்கிறாரு. அதுல வந்துதான் பிஹெச்எல் இப்ப விற்க போறோம். அது வேற விஷயம் வச்சுக்கிட்டுங்களேன். அந்த காமராஜ் கம்பெனி தான் விற்கவே போறானுங்க. அது என்ன பண்றது? நம்ம எல்லாம் காமராஜ் ஒரிஜினல் கம்பெனி. அதான் இவங்க கட்சி போராட்டி நடக்கு. கம்யூனிஸ்ட் கட்சி வித்துறாத லாபத்தில் நடக்கிறதுனால விற்க போறோம். நீங்க தெரிஞ்சுக்கணும். நஷ்டத்தில் நடந்தா நாங்களே வச்சுக்கிடுவோம் ஊழிச்சு கட்டுறதுக்கு. என்ன பண்ண பசியே தெரியாதவன் எல்லாம் பொறுப்புல வந்திருக்கான். என்ன பண்றது? புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பிஹெச்எல் கொண்டு வந்தாரு. அவருக்கு தெரியுங்க அதிகாரி என்ன பண்ணுவான்னு. ஏன்னா அதிகாரி பூரா வேற செட்டப்ல இருந்து வந்தவனா, இவர் புதுசா முதலமைச்சரா வந்துட்டாரா, மிகவும் பிற்படுத்தப்பட்ட இனத்துல ஒடுக்கப்பட்ட இனத்துல இருந்து வந்துட்டாரா, படிக்காதவரா, இவர் ஏமாத்திலாம் அவன் நினைச்சான். அவர் ஏமாறுறவரா? திருநெல்வேலிக்கு வந்திருக்காரு. அம்பாசமுத்திரத்துல அரிஜன மக்கள் சொல்றாங்க, வணக்கம் என்னன்னா எங்களுக்கு ரோடு இல்லையா? ரோடா? சரிண்ணே. ரோடு போடக்கூடாதுங்கிறது ஒரு இன்ஜினியர் இருப்பான், அவனை கூப்பிடுங்கிறாரு. என்ன அனுபவம் பாருங்க, அறிவு. அந்த இன்ஜினியர் வந்தார், பேர சொல்ல வேண்டாம், வந்தாரு. ஏதோ ரோடு கேட்கறானே, அது போட முடியாதுயான்னு. நீ சொல்லுவேன்னு சொல்லிட்டேன், நான் அவங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். அதுக்கு தானே உனக்கு சம்பளம் கொடுக்குறோம். போட முடியாது. ஏன் முடியாது? ஐயா அது பஞ்சாயத்து போர்டுக்கு சொந்தம், அவ்வளவுதானே. உனக்கு பிடபிள்யூக்கு அரசாங்கத்துக்கு சொந்தமாகணும், அவ்வளவுதானே. ஏப்பா அந்த பஞ்சாயத்து போர்டத்துல திருமலத்தவரை கூப்பிடு, அஜெண்டா எழுதி அங்கேயே கையெழுத்து போட்டு, அங்கேயே அவர் கிராம முனிசிபல், ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், தாசில்தார், கலெக்டர் அவ்வளவு கையெழுத்து போட்டு சொன்னாரு 6 மாசத்துல வருமே ரோடு இருக்கணும். தினமணியில ஒரு பையன் கார்ட்டூன் போடுறாரு, நல்லா போடுறாரு, நல்லா போட்டிருக்காரு. எல்லா காரும் இந்தியாவுக்கு வந்துட்டு ரோடு தான் போடணும்ங்கிறான். கார்ட்டூன் படிச்சலாம். மதி நம்ம பிள்ளைலாம் எவ்வளவு அறிவா இருக்கான் ஐயா. எல்லா காரும் வந்துட்டு உலக கார் பூரா வந்துட்டியா, ரோடு தான் ஐயா போடணும். என்ன பண்றதுன்னு எப்படி தலைவர் காந்திட்ட விளந்தவர் ஐயா. திண்டுக்கல்ல ஒரு பெரிய இஸ்லாமியர் நூற்பாலை வைக்கணும்னு கேட்டாரு. இவர் என்ன பண்ணாரு? இவர் வெங்கட்ராம சிஎஸ் எல்லாரும் சேர்ந்து திண்டுக்கல்ல இருந்து 60 கிலோமீட்டர் தள்ளி ஒரு கிராமத்துக்குள்ள கொடுத்துட்டாங்க அனுமதி. நான் ஆர் வெங்கட்ராமட்ட ஒருத்தர் கேட்டேன், என்னங்க இப்படி பண்றீங்க, ஏன் உள்ள கொடுத்தீங்கன்னு. அவர் சொல்றாரு, இல்ல காமராஜ் சொன்னாரு, அந்த மில் முதலாளிட்ட சொல்லிட்டாரு, உனக்கு கரண்ட் நாங்க சப்ளை பண்ண முடியாது, நீயே போஸ்ட் நட்டு கரண்ட் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டாரு. எதுக்குன்னு? அவன் போஸ்ட் நட்டு கரண்ட் எடுத்துவான்ல, அப்புறம் எல்லா கிராமத்துக்கும் நாங்க அதுல இருந்து கனெக்ஷன் கொடுத்துருவோம். பணக்காரன் பணத்தை எப்படி
இதுக்கு எதுக்கு ஐஏஎஸ் படிக்கணும்? நிர்வாகம் என்பது இங்க இருக்கணும் மூளையில. நான் காமராஜ்கிட்ட பார்த்தோம், அது நேர்மை நாணயம் ஒழுக்கம் தப்புங்கிறதே கிடையாது. தோத்து போயிட்டாரு, நாங்கெல்லாம் போய் அழுதுகிட்டு இருக்கோம். சிரிக்கிறாரு, நான் எதுக்கு அழுற, தோத்துடுச்சுன்னு. போன தடவை அவன் தோத்தாமல்ல, உர்றா நம்ம தோற்கனா என்ன சிந்தனை? நம்ம தோத்தனால என்ன பெருமை தெரியுமா? நாம் கொண்டு வந்த இந்த ஜனநாயகத்தை, நாம் பெற்றுத்தந்த விடுதலையை கேலி செய்தவர்கள், நாம் கள்ளவாக்குகள் போட்டு வெற்றி பெறுவோம் நம்மை கேலி செய்தவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்றால், நேர்மையை நாணயத்தை இந்த விடுதலையும் ஜனநாயகமும் தந்திருக்கிறது. நாம் நேர்மையானவர் என்று உணர்த்தி இருக்கிறோம். நாம் தோற்றிருக்கிறேன் என்று தீர்ப்புக்கு தலைவனுங்கிறேன். 6 மாசம் பேசிட்டு வெடிகுளிச்சு தீர்ப்புக்கு தலைவனுங்கிறேன். 6 மாசம் ஒரு படையாச்சு விமர்சனம் பண்ணல உள்ள. ஏன் அவன் அடிக்க போற, வெடி போடுறான். போன தடவை நீ போட்டு இல்லைங்கிறாரு. போடுறான், என்ன சொல்ல, நீ போடாம இருந்து கேளு. தோத்து அழுறா, மக்களின் தீர்ப்புக்கு தலைவனுங்கிறேன். 6 மாசம் பேச மாட்டான். எதுக்கு ஆட்சிக்கு வந்திருக்காங்க, ஒரு 6 மாசம் அவகாசம் வேணும். உடனே விமர்சனம் பண்ணல. ஜெயிச்சா வெற்றி, இல்லைன்னா கள்ள ஓட்டு. நம்ம தலைவர்களை புரியவே இல்லையே. கள்ள ஓட்டிலேயே வெற்றி பெற்று விட்டார்கள். ஓட்டு நல்ல ஓட்டு, இவன் கள்ள. அதுக்கு அது என்ன பண்ணும்? நாட்டுல பல தப்பான செய்தி சொல்றான். கள்ள சாராயம், அது நல்ல சாராயம் தான். குடிச்சவன் சொல்றான் ரொம்ப டேஸ்டா இருக்கு, நல்லா இருக்குங்க. சாராயம் தப்பா? இவன் கள்ளக்காதலனை கொண்ட பெண் கைதுன்னா, கள்ளக்காதலனோடு சேர்ந்து கணவனை கொண்ட பெண் கைதுன்னா. நான் சொன்ன அவன் தானே நல்ல காதலன், ஏன் அவளை கைது பண்ணியேன்னு. இல்ல இவன் சரியா இல்லாதனால நல்ல காதலனோட போயிருக்கா. அப்ப நீதிமன்றத்துல நான் நீதிபதியா இருந்தா அவளுக்கு விடுதலை தான். சரியா தான் போயிருக்க, இவன் சரியா வச்சுக்கல உனக்கு. நான் சொல்ல ஸ்டாலின், பாரதி சொல்றோம். ஆனெல்லாம் கற்பை விட்டு தவறு செய்தால் அங்கே ஒரு பெண்மை கற்பழிந்திராதோ, நாணற்ற வார்த்தை என்றோ, வீட்டை சுட்டால் நலமான குறையும் தான் எரிந்திடாதோ, பேணும் ஒரு ஆண்மகனின் காதலினை வேண்டி என்றோ பெண்மக்கள் கற்பு நிலை பிறழுகின்றார். காணுகின்ற காட்சியெல்லாம் மறைத்து வைத்து கற்பு கற்பு என்று உலகோர் கதைக்கின்றாருங்கிறான் பாரதி. ஆம்பளை பேணலன் வேடா, பேன்றவனோட போவா, அது தப்பு இல்லைங்க பாரதி. நம்ம புலவனுக்கு அதை மேடையில சொல்லவே மாட்டோம். ஏன்னா பொம்பளைக்கு விஷயம் தெரிஞ்சிருங்களா, இது தெரியப்படாது. பாத்தீங்களா, கற்புன்னா உடம்பு சம்பந்தப்பட்டது. பின்னால வந்து கற்பனப்படுவது சொத்திரம் பாமை, சொன்ன சொல் மாறாம இருக்கிறது தான் கற்பு. அந்த அளவுகளை வச்சு பார்த்தா பல தலைவனுக்கு கற்பு கிடையாது. பெண்கள் சரியாத்தான் இருக்காங்க. இவனுக்கு தான், அவருக்கு இலக்கியம் தெரியாதுமா காமராஜுக்கு. எல்லாம் படிப்பார், வெளியே சொல்ல மாட்டார். அவர் அதை பகட்டா சொல்ல தெரியும். நீங்க சேலம் மாவட்டத்தில் சுற்றுப்பயணம்னாரு, சுற்றுப்பயணம்னா அந்த பெரிய பெரிய ஆட்லாம் கூட்டு போய் சாப்பாடு போடுவாங்கல்ல, சாப்பாடுலாம் போடுறான்னு வைக்கிறானுங்க. சேலம் மாவட்டத்துல இருந்து வெளியே போகும்போது சொல்றாரு இந்த மாவட்ட தலைவர்கிட்ட, இன்னும் உங்க ஊர்ல எல்லாரும் அரக்கண்ணப்பனா இருக்கான்ட்டு போயிட்டாரு. அவர் பாட்டு போயிட்டாரு. இவன் கிடந்து புலம்புறான். யாரு, வக்கீலுக்கு படிச்சவன். அரக்கண்ணப்பன்னார என்னது? அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, கண்ணப்பன் சிவபெருமானுக்கு உணவு படைச்சான், அந்த அன்போட படைச்சான். ஆனா எப்படி படைச்சான்னா, அவருக்கு என்ன பிடிக்கும்னு படைக்கல, இவனுக்கு என்ன பிடிக்குமோ அதை படைச்சான். ஆனா உங்க ஊர்ல எல்லா பேரும் அவனுக்கு பிடிச்சதானே எனக்கு வச்சான், எனக்கு பிடிச்சதுன்னு ஒரு பேருமே கேட்கலையே. ஒண்ணு, அதுல ஒரு அரக்கண்ணப்பன். இன்னொரு அரக்கண்ணப்பன் என்ன சொன்னாரு, அந்த கண்ணப்பன் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம சிவபெருமானுக்கு படைச்சான். இவன் எல்லா பயிலும் எதிர்பார்ப்பு இல்லாடா எனக்கு முதலமைச்சர் கூடி சாப்பாடு போட்டான் அரக்கண்ணப்பன். அங்க போறாரு விழுப்புரம் அந்த மாவட்ட பக்கம் போகும்போது, சீனிவாச படாஜி மாவட்ட தலைவர் பூராகவும் கூட போறாரு மந்திரி. ஏன் படையாச்சு, ஏன் உங்க ஊர் பயிலாம் திரு வர தெரியுமா ஊர் பேருன்னு கேட்டிருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு, எனக்கு வயல்ல நெல்லு போட்ட விளையமா கரும்பு போட்டு விளையமான்னு கேள்வி சொல்றேன், இதெல்லாம் எனக்கு தெரியாங்கிறாரு சீனிவாச படாச்சு. சிரிச்சே சொல்லாரு, இங்க தானப்பா நாவுக்கரசர் வள்ளலார்லாம் பிறந்தாங்க, அதான் திரு சேர்க்கிறான். அவரை படிச்சவனான்னு கேட்டாங்க. நல்லா ஆங்கிலம் தெரியும். எங்க டெம்ப்ளர்னு ஒரு வெள்ளை மேஜர் ஜெனரல் மலையா நாட்டுல, மலையா சிங்கப்பூர் மலையா சேர்ந்து இருக்கும்போது அவன் தாங்க அதிகாரி. இவர் அங்க போறாரு. அங்க இருக்கிற வரதராஜன் நாயுடு என்ன சொல்றாரு, கோடு சூட்லாம் தச்சு வந்தா தான் பாப்பேங்கிற ஒரு மாட்டேன் போயிட்டாருங்க. காந்தி சீடர் மறந்துடாங்க. லண்டன் வட்ட மைய மாநாட்டு காந்தி அப்படித்தானே போனாரு. சொன்னால ராஜா பார்க்கணும் அந்த ஆடையெல்லாம் போனா. அவர் சொல்லிட்டாரு, நான் இந்திய நாட்டு மக்களின் பிரதிநிதி, இப்படித்தான் வருவாங்க, ராஜா சம்மதித்தானான்னு கேள்வி. அதான் ஆண்மை வேணும். இப்ப எல்லாரும் கோட்டு சூட்டு டை கட்டி போட்டோ எடுத்து போட்டோ போட்டுக்கிறானே. கோட்டு சூட்டுக்கு டைக்கு இவனுக்கு என்னையா சம்பந்தம்? தமிழனுக்கு பிறந்தவனுவா? ஒரு ஆசை மனுஷனுக்கு. எது போட்டோ அப்படித்தானே போடுறாங்க, டையெல்லாம் கட்டி போட்டோம். நம்ம தலைவர் தாங்கிறான். என்னடா தமிழ் உடையிலே உங்க தலைவர் இல்லையேன்னு. இல்ல ரொம்ப நாள் ஆங்கிலேயர்கிட்ட அடிமையா இருந்தது நினைவுபடுத்துறாருங்கிறான். அது விவரம் சொல்றான் பாருங்க. ஒரு இது நினைவு காந்தி மாதிரி இவரு. ஆனா காந்தியோட மன்னர் கை உலகத்தில் முதல்ல
சூரியனை அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம் நீங்க சொன்னீங்களே, அந்த இங்கிலாந்து மன்னன் முதல்ல ஒரு அரை நிர்வாண பக்கிரியின் கையை குலுக்கினான்னா அந்த சரித்திரத்தை அந்த காந்தி தானே ஏற்படுத்தினாரு. இவர் காமராஜ் அங்க போயிருக்காரு டெம்ப்ளரை பார்க்க. டெம்ப்ளர் இவர்கிட்ட 2 மணி நேரம் பேசுங்க. டெம்ப்ளர் இவர் மட்டும் இங்கிலீஷ் சரியான பேச முடியுமா? அவன்கிட்ட பேசி முடிச்ச வந்தவன் டெம்ப்ளர் சொல்லியிருக்கானா, அவர் ரொம்ப அற்புதமான மனுஷன் அவங்க ஆளுன்னு இருக்கான். அவருக்கு இங்கிலீஷ் தெரியுமான்னு கேட்பான். தெரியும், நல்ல இங்கிலீஷ் தெரியும். சில தலைவனுக்கு இங்கிலீஷ் எழுதி கொடுத்து வாசிக்காம பெரிய துன்பமா இருக்கு. இது உங்களோட லேர்ன் சொன்னாங்க பாத்தீங்களா? லேர்ன் என்னது இங்கிலீஷ் நல்லா பாத்தீங்களா? லேர்ன் பண்றதே எப்படி? லவ் பண்ணணும். எல்ல வந்து லவ்க்கு வச்சுக்கணும். ஏன் அதான லேர்னு. லூட்டுக்கு இல்ல ஏன்னு வச்சிருக்கான். லூட் ஆங்கிலத்தை ரசிச்சு படிச்சவர் ஒரு சாதாரணமா. அது மட்டுமல்ல, ஹம்ப்ரி வராரு, அமெரிக்க தூதர், அவர்கிட்ட 1.5 மணி நேரம் பேசிருக்காரு தனியா. கேரளாவுக்கு போனா சங்கரோட பேசுவார், அங்க போனா சஞ்சீவ ரெட்டியோட தெலுங்கு தெரியுமா சொல்ல மாட்டார். மேடையில வந்து பாளையங்கோட்டையில் ஒரு பெரிய மாநாடு. எங்க தலைவன் ஒருத்தர் என்ன பண்ணிவிட்டான், எங்கள் தலைவன் காமராஜன் தலை இமயத்தில் இருக்கிறது, கால்கள் குமரி, கைகள் கடற்கரைன்னா எல்லாம் மென்டலு. ஏன் மென்டலுங்க அறிவர் மேடையில இருந்து லூசு போயில. நான் அரக்கனுக்கு பிறந்தவனா? தலை அங்க கால் இங்க. லூசு லூசு எம்ஏ படிச்சிருக்கான்னு உன்னை பேச விட்டா என்னடா லூசு தனமா பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஒரு ஹிண்டு பத்திரிகை எடுத்து கொடுக்காரு. ஹிண்டு பத்திரிகை கொடுத்தால ஒரு செய்தி வந்திருக்கு, இதை சொல்ற படிச்சவையா சிரிக்காரு. தலை எமயத்துல இருக்கான், அடக்கு இருக்க. மகிழ்ச்சி ஆயிடுது அவருக்கு. புகழுகிற பொழுதே எச்சரிக்கையாயிருவார். சொல்வார், அவனை கொஞ்சம் கவனிச்சுங்கடா பாரு, எங்களை கூட்டி எதுக்குன்னு ரொம்ப புகழ்றான், ஏதோ தப்புன்றான் போல தெரியுது, கவனி. புகழுக்கே அடிமையாயிட்டானுங்களே. நம்மையே சில நேரம் ஒரு ஆட்டு ஆட்டிடுறாங்களே. ஐயா தமிழ் கடல்ங்கிறான், அப்பவுமே நான் எச்சரிக்கையாயிருவேன். ஆகா ஏதோ கொள்றதுக்கு ஏற்பாடு பண்றான். நம்ம கடலும் கிடையாது வாய்க்காலும் கிடையாது, உடுங்கடா. படிச்சிட முடியுமா தமிழை மொத்தமா? உங்களுடைய பிறந்து உயர்ந்தோர் தொலைவழங்கி வெங்குளின் ஞான திருவிழா கட்டு வாங்க ஒரு மின்னைய தனியாளி வெங்குதோர் யானை இது தண்ணீர் இல்லாத தமிழ்ங்கிறான். சங்ககால புலமை எப்பேற்பட்ட மொழி அது. அதான ஸ்டாலின் மேல எனக்கு பாசம். தமிழுக்கு கலைக்களஞ்சியம் கொண்டு வந்ததே காமராஜர் பக்தவச்சலம் தானையா. தமிழுக்கு கலைக்களஞ்சியம். தமிழ்நாடுன்னு முதல்ல காங்கிரஸ்க்கு பேர் வச்சாங்க, தமிழ்நாடு. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? பெரியாரும் ஜீவாவும் காந்தியடிகளை எதிர்த்தது போலவே ராஜாஜிக்கும் காமராஜருக்கும் தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் கட்சியிலே தகராறு இருக்கிற பொழுது போன காந்தியடிகள் என்ன பண்ணிட்டாரு, அரிஜன் பத்திரிகையில there is a click against ராஜாஜி தமிழ்நாடு காமராஜர் எழுதிட்டாரு. மறந்துடாதீங்க, காந்தியடிகளை எதிர்த்தார் காமராஜர். கிளிக்குன்னு எழுதினத காந்தியடிகளை திரும்ப பெற வைத்த ஒரே தலைவன் தமிழ் தலைவன் காமராஜர் தான். காந்தியடிகளை அந்த வார்த்தையை திரும்ப பெற வச்சார். எப்படி நீங்க கிளிக்குன்னு எழுதலாம்? இல்ல ரெண்டு ரசிக்கணும். நீங்க தலைவன் தான் சொன்னாலும் எதுக்குற காமராஜர் நம்ம தப்பு பண்ணிட்டோம் தொண்டன் சொன்னே கேட்டு திருத்துற காந்தி இருக்கா? கல்யாண வீட்டுக்கெல்லாம் தலைவர்களை கூப்பிடாதீங்க. என்னெல்லாம் கல்யாண வீட்டு கூப்பிட்டா நான் வரமாட்டேன். சாயங்காலம் வேணா வர என்ன விட்டுரு. திருமண வீட்டுல கண்டமான பேசுறான். அந்த பெண்ணின் இடுப்பா, அந்த பெண்ணின் மெலிந்த இடையை பார், அவருடைய இடுப்பான மார்பகங்களை பார், எங்கள் தோழன் கொடுத்து வைத்தவன்கிறார் தலைவர். நல்லா இருக்கா ஸ்டாலின்? இது இல்லைன்னா கல்யாண வீட்டுல போய் இலங்கையில் தமிழ் பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள். பொண்ணு பதறா, என்ன கல்யாண வீட்டுல கற்பழிப்புன்றான், என்னடா துன்பமா இருக்கு. தமிழ்ல சொல்லியிருக்குதா? நீல விதாரத்து நித்தலப்பும் பந்தரங்கள் வானூர் மதியம் சகடனைய வாரத்து சாலியரும் இந்த கையாளை மாமுது பார்ப்பான் மறுவழி காட்டிடன்னு சொல்லிட்டே வர இளங்கோடிகள் என்ன சொல்றான்? தீதருகன வாழ்த்திங்கிறான். எடுத்த உடனே தீமை இல்லாம வாழுன்னு வாழ்த்தினாங்க, அதான் வாழ்க்கையே தீமையா போயிடுதுங்கிறான். நல்லதுதான் சொல்லணும் கல்யாண வீட்டுல. பொண்ணு பெரிய மனுஷியானதுக்கு பெரியார் படத்தை வச்சுட்டானே எங்க ஊர்ல. அவர் இதெல்லாம் கேலி பண்றவரு, இதெல்லாம் தப்புன்னு சொல்லுவாரு. அது இயற்கை மாற்றம். இது கேண்டா பெரிய விஷயம் போட்டு தட்டியை வச்சு அதை வச்சு ஒரு 10 குடம் தண்ணி அந்த சின்ன பிள்ளை மேல ஊத்தி ஒரு பட்டுச்சாலை அது மேல கட்டி அந்த புள்ள பதறும். பார்த்திபன் ஒரு படத்தை, பார்த்திபன் கொஞ்சம் நல்லா காட்டுவான், ஒரு படத்துல காட்டுவான். அதை எந்திரிச்சு போமா நீ போய் விளையாடு, கிறுக்குத்தனம் பண்ணதானுங்கன்றான். அவன் கொஞ்சம் ஒரு மாதிரி, இந்த பார்த்திபன் ஒரு நடிகன் இருக்கிறானே கொஞ்சம் வித்தியாசமான எண்ணங்கள் தான் இந்த சீதாவோட வாழ்ந்திருக்கலாம், விட்டுட்டான். அது ஒண்ணும் தப்பு இல்லை. சீதா வந்து ஆனந்தத்தில் நடிக்கிற பையனோட வாழ்றதுன்னு முடிவு பண்ணிடுது, அதுவும் தப்பு கிடையாது. இப்ப என்ன உங்களுக்கு தோணா, இவ்வளவு தீவை எப்படி படிச்சான்னு நினைக்கிறீங்களா? அதான் நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா எல்லா காலையில தினகரன், தினத்தந்தி, தினமலர், தினமணி, இந்தியன் எக்ஸ்பிரஸ், ஹிந்து எல்லாம் வந்துடும். குமுதனை போட்டு ஜூனியர் விகடன் சகலதும் படிப்பேன். நான் படிக்காத பத்திரிகை கிடையாது. எல்லா பத்திரிகையும் ஒரு நல்லது இருக்கும். ஐயா கவர்ச்சி 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 இல்லைன்னு சொன்னாங்க. ஏன் இலக்கியத்துல கவர்ச்சி இல்லை? இருக்குது, நம்ம சொல்றது இல்லை. ஆனா கவர்ச்சியை பாண்டவன் பூரா ஜாமியார். நீங்க அதுதான் சங்கடம். இளங்கோடிகள் துறவி தானே. என்ன ஸ்டாலின் முதலிரவு அவன மாதிரி எவனும் பாடலையே.
மாசரு பொன்னேங்கிறான், வலம்புரி முத்தேங்கிறான், காசரு விரையேங்கிறான், கரும்பே தேனே அரும்பரற்பாவா யார் உயிர் மடந்தாய் பெருங்குடி வணிகன் பெருமட மகளை அலைகிற. என்னது வணிகன் பாத்தீங்களா? உள்ள வந்து இந்த வணிகத்தை சார்ந்துதான் ஓமம் வரும். சில பேர் வீட்டுக்கரை வச்சு பண்ணியும்பான், வியாபாரம் தான் இருக்கும். நீங்க அவனை இவன் தங்க வைக்கிறவனா அவளை பார்த்த உடனே மாசரு பொண்ணு. இந்த பிள்ளை தலையை கவர்ந்த பிள்ளைக்கு சிரிப்பு வந்துருச்சு. சிரிச்சு ஏன்னா முதல்ல கனவை வர்ணிக்கிறான், சிரிச்சது இல்ல வலம்புரி முத்தேன்னு. அப்பெல்லாம் பெண் நடந்து வரமாட்டா, இவன் போய் அப்படி அணைச்சு கூட்டு வரான், உச்சந்தலை மோந்து பாக்குறான், காசரு விரையேன்னா இந்த அகில்லாம் போட்டு. அப்புறம் கரும்பேன்னா, இதெல்லாம் நான் விளக்க முடியாது. கரும்பை எப்படி சாப்பிடணும் உங்களுக்கு தான் தெரியும். இப்ப அது கூட சாப்பிட முடியாம மிஷின்ல விட்டுலாம் ஏன் குடிக்கணும்? இல்ல நீ கரும்பு ஒழுங்கா கடிச்சு சாப்பிட்டா பல்லு உறுதி பெறும், உடம்புக்கு இல்ல மொத்தமா விட்டு அது தெருவில் போற தூசி பூரா அதுல விழுந்து குடிச்ச அப்புறம் டாக்டர்கிட்ட போய் கொஞ்சம் பிரச்சனையா இருக்குன்னு அவரு டாக்டர் சொல்லாரு, எதனால வந்திருக்கும் இது அப்படிங்கிறார். கரும்பு ஜூஸ் சாப்பிட்டதா இருக்குமோ. அவர் சொல்லார், நான் தான் சாப்பிட்றேன் சரிங்கிறார். யார் டாக்டரே? நீங்க கரும்பு தேனை எப்படி சாப்பிடணும்? கையில விட்டு நக்கி தான் சாப்பிடணும் தேன். சாமியார் பாடியிருக்கான் இளங்கோவடிகள். அப்போ சாமியார் எல்லாம் என்ன சங்கடப்படுத்திருக்கானோ நம்ம நாட்டுல. அவனை ஒழுங்கா வாழ விடாம சாமியார் ஆக்கி. எனக்கு துறவிகள் மேல கோவமே கிடையாது, அவன் நல்லவன் தான், நம்ம வந்தானே போய் கெடுக்கான் அவனை.